ரேகா. இது ரேகாஸ் ஃபேமிலிஸோட 2வது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குளியல் பொடி எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது விலாமிச்சை வேர். விலாமிச்சை வேர் நம்ம தோலில் ஏற்படுற சொறி, சிரங்கு, இந்த வறட்சி இதெல்லாம் தடுக்கும். இது மஞ்சள் நம்ம முகத்துக்கு இந்த ஏஜிங் ஃபேக்டராக செயல்படும். அதாவது வயசான தோற்றம் தெரிகிறவங்களுக்கு அந்த வயதான தோற்றத்தை கம்மி பண்ணி இளமையாக காமிக்கும். இதில் கோரக்கிழங்கு, தவணம், நன்னாரி, பூலான் கிழங்கு, கார்போக அரிசி இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்றா போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் எல்லாமே அந்த வெயிலில் போயிட்டு வர அந்த பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோன்ஸு, தோலில் ஏற்படுற சுருக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம். இது சந்தனப்பட்டை. இது நம்மளுக்கு வாசனைக்காக நம்ம இது போடுறோம். இதில் நம்ம பச்சைப்பயிறு கலக்கிறோம். இது நம்ம தோலில் இருக்க இறந்த செல்களை போக்கிட்டு நல்ல புது செல்களை உருவாக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இது ஆவாரம் பூ. இதில் ரோஸு, செம்பருத்தி, வெந்தயம் இது எல்லாமே நம்ம கலந்து இங்கே போட்டிருக்கோம். இது எல்லாமே தோலுக்கு அந்த ஈரப்பதத்தை கொடுக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும். கரும்புள்ளிகள், இந்த பிம்பிள்ஸ்னால் வர அந்த மார்க்ஸ் அது எல்லாமே இதெல்லாம் போக்கக்கூடியது. இது வெட்டி வேர். இது வாசனைக்காக நம்ம போடுறது. இது வேர்வை நாற்றம் இதெல்லாம் வராது. இந்த பவுட்ரு போட்டு குளிக்கும் போது நம்ம உடம்புல ஏற்படுற அந்த வேர்வைனால் வர துர்நாற்றங்கள் நமக்கு தெரியாது. நம்ம சென்ட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. இது வேப்பிலை, பச்சை வேப்பிலை. இதை காய வச்சு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா, அந்த தோலில் ஏற்படுற அந்த சின்ன சின்ன மரு இருக்கு இல்லைங்களா, அதில் நீக்கிடும். அது வராமல் தடுக்கும். அதுக்காக நம்ம வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.